வெல்கம் பேக் டு Annie's Little World. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ டோனட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ குக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1 கப் அளவுக்கு கார்ன் குக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே க்ரீன் ஆனியன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்பைசஸ் வந்துட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கார்னுக்கெலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு half லெமன் அதில் ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நான் காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை நம்ம கட்லெட்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் மிக்ஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பால் ஆட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட் கட்லெட்க்கு என்ன பண்ணுவோமோ அது மாதிரி தட்டி எடுத்துட்டு நடுவில் ஒரு ஹோல் இது பண்ணிக்கிறேன், டோனட் மாதிரி. ஸோ நான் இதில் பாதி பால்ஸை டோனட் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன், பாதி நான் ஜஸ்ட் கட்லெட் மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். உங்கள் கன்வீனியன்ஸ் பொறுத்து நீங்கள் எல்லாமே டோனட் மாதிரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறனால நான் கட்லெட் ஷேப்பில் தட்டி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது மேலே கோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, அது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோனட்ஸ் அண்ட் கட்லெட்ஸ் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டோனட்ஸ் எதுவும் உடஞ்சிராத அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக பார்த்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மைதா மாவெல்லாம் கரெக்டாக போட்டு அந்த உருளைக்கிழங்கு அப்புறம் கார்ன் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக அந்த டோனட் உங்களுக்கு உடையாது. ஸோ இது மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம அந்த மைதா மாவு மிக்சர் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ டிப் பண்ணுறதுக்காக நான் ஒரு எக் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கூடவே நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லையா, அது க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டோனட்ஸை எக்கில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா கட்லெட்ஸ் அண்ட் டோனட்ஸையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், நம்ம எல்லாமே கோட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ ஒரு பேனில் ஆயில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு டோனட்ஸ் அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டோனட்ஸ் ஒரு 2-3 டைம்ஸ் பெரட்டி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கருகாமல் உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் அது ஃப்ரை ஆகி வரும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டோனட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நான் இதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள கட்லெட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி. நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்காக, வீக்கெண்ட் டீ டைம்ஸ்க்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், நம்மளோட டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thanks for watching my video.